ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஷார்ட்ஸ் வீடியோ போட போகிறோம்னா, ஒரு பாப்பா வந்து நம்மகிட்ட தையல் கற்றுக்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல நம்ம மிஷின் வந்து பெடல் போடுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த நூல்லாம் தனியாக எடுத்துருங்க. தனியாக எடுத்துட்டிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் வந்து கீழே பாபின் கேஸ் இருக்கும், அதையும் நீங்கள் எடுத்துருங்க. சும்மா கையை விட்டு அப்படியே எடுக்கலாம். ஊசியை மேலே வச்சுக்கிறணும். மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் பாபின் கேஸ் எடுங்க. பாபின் எடுத்துட்டிங்களா? டப்பியோடு சேர்த்து எடுத்துக்கிறணும். ஓகேவா? இப்போ தனியாக வச்சுட்டு இந்த மிதியை வந்து நல்லா நீங்கள் இப்படி எப்போ நீங்கள் பாபின் சுற்றினாலும் சரி, மிதி போடணுன்னாலும் சரி, இந்த மிதியை தூக்கி விட்டுக்கிறணும். தூக்கி விடுங்க. இப்போ என்ன செய்கிறீங்கன்னா, அப்படியே உங்கள் மிதி வந்து வீலை சுற்றி நீங்கள் மிதி போடுங்க பார்ப்போம். நீங்கள் மதியம் போட்டப்போ உங்களுக்கு நல்லா மிதி வந்துச்சு, அதே மாதிரியே இப்போயும் போடுங்க. சும்மா போடுங்க, பின்னாடி விடாமல் அப்படியே போடுங்க. மிதிச்சுக்கிட்டே இருங்க. உண்ணி மிதிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு சல்லுன்னு மிதிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மிதி வந்துட்டாலே நீங்கள் அடுத்து நூல் கோர்த்து நீங்கள் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பழகிக்கலாம். ஒரு கால் லைட்டாக முன்னாடி, அந்த கால் கொஞ்சம் பின்னாடி. இப்போ போடுங்க. சமமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி உண்ணி மிதிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே மிதி போடுங்க. கற்றுக்கணுன்னு முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ஒரே வாரத்தில் கற்றுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருவேன்.